நம்ம ஹிந்து மித்தாலஜில கிருஷ்ணர் அவரு பண்ணாத சேட்டையே கிடையாது. ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, யாரையாவது அழ வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்றதுல கிருஷ்ணர் பேர் போனவர். சின்ன வயசா இருக்கப்போ ஒரு தடவை அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் விளையாடிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம யாரை ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவரோட ஃப்ரெண்டு மாதவனை பாக்குறாரு. சரி இன்னைக்கு இவனை ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கப்ப மாதவனோட நிழலை மட்டும் இவர் சொடக்க போட்டு எடுத்துக்கிறாரு. இவர் தான் டிவைன் பீயிங் ஆச்சு. இவர் நினைச்சா நிழலை கூட அவர் மறைச்சு வச்சுக்கலாம். எல்லாரும் விளையாடிட்டு இருக்க ஆர்வத்துல இதை கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குழந்தை சொல்லுது, ஏய் மாதவா எங்க நிழலை காணோம் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் உடனே ஐயோ மாதவ நிழலை காணோம், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மாதவனா கிருஷ்ணர் தான் நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். அது தெரியாம கிருஷ்ணர்கிட்ட போய் அவன் கிருஷ்ணா என் நிழலை காணோம், என்னாச்சுன்னு தெரியலையே, நான் பேயா மாறிட்டேனா, எனக்கு கால் இருக்கான நிழலை மட்டும் காணமே. ஏன்னா நம்ம தான் கதை சொல்லுவோம்ல, பேய்களுக்கு கால் இருக்காது நிழல் இருக்காது அப்படின்னு. அதனால சுத்தி இருக்கவங்க எல்லாம் மாதவன் பேயா மாறிட்டான், மாதவனுக்கு நிழல் இல்லை அப்படின்னு எல்லாம் ஒரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதவா, அதனாலதான் சூரியனே உன்னை கை விட்டுட்டாரு அப்படின்னு அவரு இன்னும் ஏத்தி விட்டாரு. மாதவன் உடனே அழுதுகிட்டே கிருஷ்ணரோட அம்மா யசோதை கிட்ட போறாங்க. யசோதாக்கு தெரியும் இந்த வேலையெல்லாம் கிருஷ்ணர் பண்ற வேலை தான் அப்படின்னு. அவங்க கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா அப்படின்னு முறைக்கிறாங்க. உடனே ஒரு நிழலை திருப்பி கொடுத்துட்டாரு.